ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்போக்லிப்டிக் கோல்டன் பேலஸ் எபிசோட் 4 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போதான் போடுற ஒரு வீடியோவும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல நம்ம ஹீரோக்கு ஒரு புது விதமான ஸ்கில் வந்து கிடைச்சிருக்கும். அதோட பேரும் டூம் புல்லட். ஒரு பயங்கரமான ஸ்கில் அது. அதை பயன்படுத்தணும்னா நம்ம ஹீரோ டூம் புல்லட் அப்படின்னு கத்தணும். இது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு அதை பண்றதுக்கு. என்னது, நான் வந்து அப்படி கத்தணுமா? சரி, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி தான் பாக்குறேன். டூம் புல்லட் அப்படின்னு அவன் பயங்கரமா கத்துறான். அந்த இடத்துல ஒரு பயங்கரமான புல்லட்டும் படு வேகமா அங்க போகுது. அது ஒரு பில்டிங்கை நோக்கி தான் போகுது. ஆனா கடைசியில அங்க எதுவுமே ஆகல. அதனால நம்ம ஹீரோ சாதாரணமா அது என்ன யோசிக்கிறானா, அட இது வந்து ஒரு சாதாரணமான புல்லட்டா இருக்கு. அப்படி இருக்கும் போது இதுல எந்த விதமான ஸ்பெஷாலிட்டியும் எனக்கு தெரியல. ஆமா, அவரு என்னதான் பண்ண ட்ரை பண்றாரு தெரியலையே. அவன் ஏதோ கூக்கமாக்கா பண்ண இருக்கான். அங்க அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் அங்க இருக்கிற வெயிட்டான பொருள் எல்லாம் தூக்கின்னு இருப்பாங்களா. இத பாக்குற நம்ம ஹீரோ வந்து அங்க கேக்குறான், ஆமா என்ன பண்ணிருக்கீங்க, எவ்வளவு வெயிட்டான பொருளை தனியா தூக்குறீங்க? அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, நாங்க எவால்வர். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் இது அந்த அளவுக்கு எல்லாம் வெயிட்டே இல்ல. ஆர்டினரியான ஹியூமன்ஸ் எங்க கூட எல்லாம் கம்பேரே பண்ண முடியாது. எவால்வர்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கா அங்க ரொம்ப ஆர்வமாவுது. அதை பத்தி ஆளு கேக்குறான், என்னது எவால்வரா? அது என்னது, என்னாலயும் ஒரு எவால்வரா மாற முடியுமா? அதுக்கு 3 வழி இருக்கு. ஒன்னு ஜாம்பியால நீ இன்ஃபெக்ட் ஆகணும். அப்படியானா உன்னோட பாடியில தன்னாலே இம்யூன் வந்து டெவலப் ஆகும். வைரஸ் பரவன ஸ்டேஜ்ல அது காமனான விஷயமா இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி பண்றது சரியா இருக்காது. ஏன்னா வைரஸும் போக போக ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. ரெண்டாவது, ஜாம்பியோட கோர் இருக்குல்ல, அதை வந்து நீ முழுங்கணும். அதை ஒன்ஸ் நீ முழுங்கிட்டா உன்னோட பாடி வெடிக்காம இருந்தா நீ ஒரு எவால்வரா மாறிட்டேன்னு அர்த்தம். ஆனா அதுக்கும் 10% வாய்ப்பு தான் இருக்கு. மூணாவது வழி ஒரு லிக்விடு தான், அது ஒரு பியூரிஃபையர். அதை நீ பயன்படுத்தணும். அதை பயன்படுத்துற மூலமா நீ வந்து ஒரு எவால்வரா மாற முடியும். ஆனா அதுலயும் சில பல கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் உனக்கு 10%, ரெண்டாவதுக்கு 20%, மூணாவதுக்கு 30%. இந்த அளவுல தான் சான்சஸே இருக்கு. அப்படி இருந்தும் நீ என்ன இதை ட்ரை பண்ண போற? ஏன்னா இதுல வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதே மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டேன், அந்த லிக்விட விற்கிற அந்த ஆளுங்க அவங்க வந்து எங்க இருக்கு, அவங்களோட பேஸ் எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ்வளவுதானே, என்கிட்ட இருக்கிற சப்ளை கொடுத்து நான் ட்ரேட் பண்ணிக்க முடியுமா என்னால? கண்டிப்பா உன்னால ஒரு எவால்வரா மாற முடியுமா தெரியல. உன்னோட லக்க பொறுத்து தான் இருக்கு. சோ வா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் சீன்ல இதுக்காக அவங்க போறாங்க. அங்க தங்கச்சிக்காரியோட முகமே சரியா இருக்காது. ஒரு சைடு நம்ம ஹீரோவோட கதையை மூச்சலாம் அப்படின்னு அவ பாக்குறான். ஆனா அக்கா காரி அங்க விடுற மாதிரியே இல்ல. ஆமா, எதுக்காக அவ ஒரு மாதிரி முகத்தை வச்சிருக்கா? அது ஒன்னும் இல்ல, அவ ரொம்ப சிக்கா இருந்தால அதனால்தான் உன்னோட கண்ணுக்கு முறைக்கிற மாதிரி தெரியுது. இதே மாதிரி இவங்க போறாங்க. இந்த சைடு அவ கண்ணை வச்சு சுட்டுங்கன்னே கத்தின்னு இருக்கா. என்னோட அக்காக்கு வேற வேலையே இல்ல, நேத்தே அவனோட கதையை முடிக்க வேண்டியது. 2 வாட்டி வந்து காப்பாத்திட்டாங்க, இல்லன்னா எப்பயும் அவனோட கதை முடிஞ்சிருக்கும். அந்த இடத்துல இப்படி இவ சொல்ல இருக்கும் போது நம்ம ஹீரோ டூம் புல்லட்டை வச்சு இதுக்கு முன்னாடி ஃபயர் பண்ணால அந்த பில்டிங் மேல அது பட்டிருக்கும். அந்த பில்டிங் அப்படியே சின்ன பின்னமாவுது. அப்புறம் அவங்க 2 பேரும் அந்த வழியில போகும்போதே நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான், அவன் ஒரு எவால்வரா மாறதுக்கு கண்டிப்பா அவங்களோட உதவி வந்து அங்க தேவைப்படும். ஆனா அங்க என்ன ஆகும் அது வந்து சொல்ல முடியாது. அந்த இடத்துக்கு நாங்க 2 பேரும் ஒண்டிதான் போறோம். அந்த இடத்துல என்ன வேணாலும் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எங்க கிட்ட அவ்வளவு பொருள் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், கண்டிப்பா அடிச்சு புடுங்கிறதுக்கு அவங்க வருவாங்க. அதனால எப்படியாச்சும் அவங்களை ஏன் பக்கத்துக்கு மாத்தணும். அங்க இப்படி இவன் யோசனை இருக்கும் போது ஒரு ஜாம்பி அப்படியே காரை புச்சுன்னு தொங்குது. இது ஒண்டி இல்ல, மேலையும் தொங்கின்னு இருக்கு. இதனால நம்ம ஹீரோ சொல்றான், ஆனா அவளைக்கும் அதுங்களுக்கு எதுவுமே ஆகல. நீ என்ன பண்ணிருக்க, இந்த ஜாம்பி எல்லாம் இருக்குல்ல, உங்களை அவ்வளவு சீக்கிரத்துல நம்மளால கொல்ல முடியாது. ஏன்னா இதோட மூவ்மெண்ட் ரொம்ப அதிகம். நீ என்னதான் சுட ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா எதுவும் வேலைக்கு ஆகாது. அதனால நீ இங்கேயே வெயிட் பண்ணு, மேல போய் நான் கதையை முடிக்கிறேன். அதனால செம்ம வேகமா மேல போயிட்டு படு வேகமா அதை முடிக்க ஆரம்பிக்கிறான். அதோட கதையை அங்க முடிச்சிடறான். ஆனா ஒரு ஜாம்பி பண்ண வேலையால கீழே விடுற மாதிரி ஆயிடுது. அந்த இடத்துல எல்லா ஜாம்பியும் பாய வருமா, அவ்வளவுதான் கதையே முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசிக்கிறான். ஆனா கண்ணை திறக்கும் போது எல்லா ஜாம்பியும் நம்ம ஹீரோ முடிச்சிட்டான். அட உன்னா இதை பண்ணா நான் சுத்தமா எதிர்பார்க்கல. இவன் ஒரே செகண்ட்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டான். எனக்கு இப்பயே ஃபர்ஸ்ட் எவால்வரா மாறதுக்கான அந்த பொட்டன்ஷியல் அது வந்து இருக்கு. நல்ல வேலை நான் ரொம்ப ஃபாஸ்டா இங்க வந்தேன், இல்லனா என்ன ஆயிருக்கும். நான் வண்டி ஓட்டும் போதே அவளை பார்த்தேன். ஒரு ஜாம்பி வந்து பயங்கர வேகமா இழுத்துச்சு. அதனால எல்லா ஜாம்பியும் தாவ போச்சு. ஆனா நான் விடாம என்னோட எபிலிட்டியை பயன்படுத்தினேன். அதனால செம்ம வேகமா போய் எல்லாத்தையுமே ஒரு செகண்ட்ல அங்க முடிச்சேன். ஆனா ஏதோ ஒண்ணு, இது உனக்கு லாபம் தான். ஏன்னா அது மூலமா எனக்கு கோரா கிடைக்குது. அந்த இடத்துல கோர் எல்லாத்தையும் அவன் கலெக்ட் பண்றான். திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. நம்ம ஹீரோ பவரை அதிகமாவே வழக்கத்தை விட பயன்படுத்திட்டான். அந்த இடத்துல ஏகப்பட்ட ஜாம்பி வந்து அங்க கார் எடுத்துட்டு இவங்க ஓடலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள நிறையவே ஜாம்பி இங்க வந்தது. முன்னாடியும் ஜாம்பி, பின்னாடியும் ஜாம்பி.
ஏன் இத்தனைக்கும் காரால மூவ் கூட பண்ண முடியல, அந்த அளவுக்கு ஜாம்பி ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஆளுங்க வசமா மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணும் தெரியல. டூம் புல்லட்டையும் ஒரே ஒரு வாட்டி தான் அவனால பயன்படுத்த முடியும். அதனால அவன் யோசிக்கிறான், ஆல்ரெடி அங்க பயன்படுத்தினதுலயே எதுவும் ஆகல, அவன் கிட்ட ஒரு 10 புல்லட் ஏதோ இருக்கும். அதுல 8 புல்லட் அவன் டூம் புல்லட்டா மாத்திக்கிறான். அதை அவன் யூஸ் பண்ணியும் பாக்குறான், எதுவுமே அங்க வேலைக்கு ஆகல. இந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றான், ஹே கூன், நீ வந்து எப்பயுமே ஒரு புல்லட்டை வச்சுக்கணும். கேக்குற அவனுக்கு புரியல. ஆமா, எதுக்காக நீ இப்படி சொல்ற? வேற எதுக்கு? நம்ம வந்து எப்படியோ சாக தான் போறோம். கொடூரமா சாகுறதுக்கு இந்த மாதிரியாச்சும் நம்ம இறந்து போகலாம். நம்ம வழியே இல்லாம இறந்து போறதுக்கு இதுதான் ஒரு பெஸ்டான வழி. அந்த இடத்துல மழையும் பயங்கரமா பெய்யுது. அங்க ஒரே நாத்தடிக்குது. அங்க அக்கா காரியும் சொல்றான், மலையில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரியுமா? என்ன சொல்ற எனக்கு புரியல. அவளைக்கும் இந்த ட்ரையான ஏரியால மழை வந்து பெஞ்சது இல்ல. மழை பெய்யும் போது இதுங்களோட ஸ்கின் அது வந்து மொத்தமா விழுந்துரும். அதனால இன்னமும் அது கோரமா தெரியும். அதே மாதிரி சில ஜாம்பிங்கெல்லாம் இருக்குல்ல, அதுங்க மனுஷ மாதிரி தெரியும். அங்க ஒரு ஜாம்பியும் அது ஒரு பொண்ணு ஜாம்பி தான், அதுவும் மனுஷ மாதிரி தெரியுதா. அதனால அந்த பொண்ணு அதுகிட்ட எல்லாம் பேசின இருக்கு, வந்து இதுக்கு முன்னாடி இப்படிதான் இந்தியா, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? இந்த பொண்ணை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது இவளும் ஏன் ஏஜ்ல தான் இருக்கா. அப்படி ஒண்டி இந்த உலகம் நார்மலா இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆமா, இந்த உலகம் பாலியப்படி இருந்தா நீ என்ன பண்ணுவ? நான் பேஸ்ட்ரி எல்லாம் உருவாக்குற ஒரு செஃபா மாறணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவேனே. என்னது ஒரு செஃபா? அது வந்து உனக்கு ஒத்து வராது. இந்த இடத்துல இப்படி இவங்க பேசும்போது திடீர்னு பயங்கரமா அங்க மின்னல் அடிக்குது. இந்த இடத்துல இருக்க ஒரு ஜாம்பியும் அங்க அப்படியே அழிஞ்சு போகுது. அங்க இந்த விஷயத்த அவங்க எதிர்பார்க்கல. அங்க எல்லா விஷயமும் அழிஞ்சு போனனால அந்த இடத்துல இருக்க ஜாம்பியை அவங்க தூக்கி சைடா வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜாம்பியெல்லாம் அந்த இடமே அடைக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி அந்த ஜாம்பி எல்லாத்தையும் நீக்கிட்டு அந்த இடத்துல இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில ஃபைனலா அந்த ஃபெசிலிட்டிக்கு அவங்க வராங்க. உள்ள ஒரு பர்சனையும் காட்டாங்க. ஆளு ஜாலியா பொண்ணுங்க கூட எல்லாம் பத்துன்னு இருக்கான். வெளியில காட்ஸ் மாதிரி 2 பேர் இருக்காங்க. ஆமா, நீங்களாம் யாரு? இதுக்காக நீங்க இங்க வந்தீங்க? அட, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, நாங்க சப்ளைஸ் எல்லாம் வச்சிருக்கோம், உங்க கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்க இங்க வந்தோமே. நாங்க பிசினஸ் மேனு, இந்த மாதிரி விஷயத்த நாங்க தினமும் பண்ற ஆளுங்க தான். அப்படியா, சரி உள்ள வாங்க. உள்ள ஒரு பர்சனும் சொல்றான், ஆமா உங்ககிட்ட என்ன இருக்கு அதை காட்டுங்க கொஞ்சம், எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு பொருள்லாம் இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இதோ இருக்கு, கொஞ்சம் பாருங்க. அங்க டின் டப்பாவை அவங்க தராங்க. பார்த்தோன்னே ஆளு அப்படியே பிரிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறான். பாக்குற அந்த அக்கா காரிக்கு ரொம்ப கடுப்பாகும். அங்க கத்துறாவ, அட நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க எக்ஸ்சேஞ்ச கூட பண்ணாம அப்படியே சாப்பிடுறீங்க. அட அவளை கண்டுக்காதீங்க, நீங்க வந்து அதை சாப்பிடுங்க, ஏன்னா டேஸ்ட் தானே பண்றீங்க. தம்பி நீ உண்மையிலேயே போல்ச்ச பாப்பா. அங்க இதே மாதிரியே ஒரு டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் இங்க என்ன பிரச்சனை கிளம்ப போதும். ஏன்னா நம்ம ஹீரோ வந்திருக்க இடம் ஒரு சாதாரணமான எக்ஸ்சேஞ்ச் பண்ற ஒரு இடம் அப்படின்னு நீங்க யோசிச்சா ஒரு மிகப்பெரிய தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் தான் பயங்கரமான சம்பவம் நடக்க போகுது. நம்ம ஹீரோக்கும் இன்னொருத்தனுக்கும் தான் ஒரு மிகப்பெரிய ஃபைட்டு. பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தான் இன்னமும் பயங்கரமா போகும். வீடியோவை இது வரைக்கும் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.